கடைசியா ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சிபிஐ, ஐயுஎம்எல், அப்புறம் விசிகா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா நம்ம டிவிக்கு வந்து வெளியே இருந்து ஆர்டர் கொடுத்தாங்க. வெளியே இருந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. உங்க எங்க கூட்டணி விட்டு உங்க வரல, வெளியே இருந்து நம்ம சப்போர்ட் பண்றோம். இது ஏன் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு பார்க்கணும். அதாவது பிரசிடென்ஷியல் ரூல் அப்படின்னு போயிடுச்சுன்னா டைரக்டா பிஜேபி ரூல் வந்துரும் அப்படின்னு ஒரே காரணத்தால சரி ஓகே கஷ்டப்பட்டு இவ்வளவு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க, அதனால நம்ம பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து உட்காரச்சுக்கோ. அப்படி நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. எங்களோட தைரியனால தான் நீங்களும் இப்ப ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்புறம் 6 மாசத்துக்குள்ள எங்களுக்கு பிடிக்காத பில்லு, அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த மொழி திணிப்பு, அப்புறம் ஃபெடரலிசம் அகேன்ஸ்டா, அப்புறம் மக்களுக்கு எதுவும் அநியாயம் பண்ற மாதிரி ஏதாச்சும் விஷயங்களை நீங்க கையெழுத்திட்டீங்கன்னா அப்ப நாங்க வந்து என்ன பண்ணுவோம், திரும்பி வந்து அகேன்ஸ்ட் ஆகி கேள்வி கேட்போம். அது மட்டும் இல்லாம அப்புறம் ஆட்சியை கொடுத்துருவோம். அதனால மக்களுக்கு எதிராக இந்த விஷயம் செய்யாம மக்களுக்கு ஆதரவா நீங்க செய்யற எந்த விஷயம் வந்தாலும் நாங்க எல்லாரும் பாராட்ட ரெடியா இருக்கும். எதிர்த்து நின்னா எதிர்த்து கேள்வி கேட்போம். சோ இந்த அரசியல் கலை இன்னும் சூப்பரா சூடு பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி பிஎம் ஸ்ரீ ஹிந்தி ஸ்டாலின் சார் 6 மாசத்துல ஆட்சியை கலைச்சிருவீங்களா? மன்னிச்சுக்கோங்க, மக்கள் எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஜூலி வந்து தன்னை ஒரு போராளியா கட்டுறதுக்கு கேமரா முன்னாடி அப்படி வந்து பேசணும்னு தன்னை ஒரு போராளியா நினைச்சிட்டு இருக்க இந்த ஜூலி இருக்கு. அப்படி இல்ல ஒரு நல்ல படம் சொல்லலாம்னு பாக்குறேன். ஆனா பிக் பாஸ்ல வந்து ஜூலியோட கதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த பிக் பாஸ்னால ஜூலி யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சு போயிடுச்சு. அதுல இந்த ஓவிய ஆர்மி வேற நிறைய இருக்குதுப்பா. இது மாதிரி நிறைய ஜூலியை பத்தி பேசலாம். ஆனா நான் அதை பத்தி பேச வரல. ஜல்லிக்கட்டு போராட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த டைம்ல ஜூலி வந்து கரெக்டா கேமரா எங்க இருக்கோ அங்க போய் நின்று மிச்சர் அப்படின்னு கத்தணும்னு இவங்க எல்லாமே புரட்சி பெண், புரட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹைப்பை ஏத்தி விட்டாங்க. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல சில பேர் வந்து இந்த கேமரா முன்னாடி நின்று தன்னை ஹைலைட் பண்ணதுல ஜூலியும் ஒரு ஆளு. நாங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் அங்கதான் இருந்தோம். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது 22ஆம் தேதி என்னோட பிறந்த நாள். 23ஆம் தேதி போலீஸ்காரங்க அராஜகம் இறங்கி மக்களை அடிக்க ஆரம்பிச்சேன். நான் லத்திய பிடிங்க அந்த போலீஸ் அடிச்சதுக்கு என் முதுகலையும் நெஞ்சிலையும் போட்டு அடின்னு அடிச்சு அதுக்கப்புறம் நண்பர்கள்லாம் எனக்கு தூக்கிட்டு வர அளவுக்கு நிறைய விஷயம் நடந்துச்சு. சரி அதை நம்ம ஓரமா வச்சலாம். இது எதுக்கு சொல்றேன்னா நான் ஒரு போராளி அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா அந்த இடத்துல நிறைய போராட்டங்கள் பண்ண நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனா ஜூலியா மட்டும் மக்கள் எல்லாரும் போராளின்னு சொல்லி இப்ப ஜூலி இங்க வந்து கதற அளவுக்கு ஆக்கி வச்சிட்டீங்க. ஜூலி ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது நிறைய பேர் வந்து ஜூலியை பத்தி பேசுங்கன்னு சொல்லும் போது நான் அதை பத்தி, அதாவது ஜூலியை பத்தி நான் பேசி என்னோட தராதரத்தை இறக்கிற கூட சொல்லி ஜூலியை பத்தி நான் பேசல. ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், ஜூலி யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். அப்புறம் ஏன்டா இப்ப பேசணும் உங்களுக்கு தோணுமே. இந்த ஜூலி என்ன சொல்லுதுன்னா ஸ்டாலின் வந்து 6 மாசம் வரைக்கும் பார்த்திருப்பாரு, அதுக்கப்புறம் வந்து ரீ எலெக்ஷன் கொடுத்துருவாருன்னு. நான் என்ன சொல்றேன், ஜூலி 6 மாசம் வேணாம், இப்பவே ரீ எலெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஸ்டாலினுக்கு தெம்பு இருக்கா? ஸ்டாலின் இதை செய்ய மாட்டார். ஏன்னா தனிப்பெரும் கட்சியா 107 இடத்த வந்து விஜய் பிடிச்சிருக்கும் போது இப்ப ரீ எலெக்ஷன் கொடுத்தனா மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, 234 தொகுதி இருக்குதுல, அந்த 234 தொகுதியும் விஜய் கையில கொடுத்துருவாங்க. அதனால ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் ரீ எலெக்ஷன் வந்தா திமுக என்ன கதியாகும். ஜூலி இந்த நாசுக்கா பேசுறதுலாம் வேண்டாம்மா. ஜூலி நீ என்ன பண்றேன்னா மிச்சர் வாங்கிட்டு ஏதாவது ஒரு வெப் சீரிஸ் ஏதாவது ஒரு படத்தை உட்காந்து பாருமா. ஏன்னா நீ போராளி இல்லம்மா, நீ வெறும் நாற்காலி.